தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ரஜினிகாந்த் எஸ்கேவை பார்த்து உங்கள் படங்கள்லாம் பெருசாக இருக்குது, உங்கள் விஷன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிக பெருசாக புகழ்ந்திருக்காரு. என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்தில் வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயம் அவர் வந்து பேசுகிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி சினிமாவை பற்றியும் சரி, அவர்கிட்ட சில செலிபிரிட்டியை மீட் பண்ண எல்லா விதத்தையும் அவர் ஒன்றாவும் இந்த இன்டர்வியூவில் சொன்னதையும் பார்க்க முடியுது. அதில் முக்கியமாக வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சொன்ன விஷயம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். அதுலேயும் வந்து ரஜினிகாந்த் அவர்கிட்ட வந்து எஸ்கே அவர்கள் பேசும்போதும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷனில் ரஜினிகாந்தே வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து உங்கள் படங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது எஸ்கே அவர்களே அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து எஸ்கே சொல்லியிருக்காராம். அதாவது உங்கள் படம் பெருசாக இருக்குது, உங்களோட விஷன் பெருசாக இருக்குது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் பெருசாகவும் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறீங்க, என்னோட படம் கூட அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ரஜினியே வந்து எஸ்கே பார்த்து சொன்னார் அப்படின்ற விஷயத்த வந்து எஸ்கே அவர் சொல்கிறாரு. அதுக்கு எஸ்கே அவர்களும் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காராம். சார் உங்களுடைய படங்களில் வந்து அதுதான் சார் பெருசு, அதாவது உங்கள் படங்களில் வந்து நீங்கள் தான் சார் பிரம்மாண்டம், நீங்கள் தான் சார் கிராண்டியர், ஸோ உங்களை பார்க்குறதுக்காகவே நாங்கள் தேட்டருக்கு வருவோம், ஸோ அதுதான் சார் உங்கள் படத்தில் பிரம்மாண்டமாகவே இருக்குது, நான் அப்படிலாம் பண்ணல சார், நான் அந்த மாதிரியும் வளரல சார் அப்படின்றதையும் எஸ்கே அவர்கள் ஒரு தாழ்மையாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சொல்லும் போது எனக்கு வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் வந்து ஃபேன்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும், என்னோடய படங்கள் என்ன படங்கள் பண்ணாலும் எந்த ஏஜில் இருக்கவங்களையும் நான் வந்து கனெக்ட் பண்ணணும், என்னோடய படங்கள் சின்ன பசங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்தும் சரி, காலேஜில் இருக்கவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, எல்லோருக்கும் என்னோடய படங்கள் கனெக்ட் ஆகணும், அது மட்டும் தான் என்னோட நோக்கமாகவே இருக்குது அப்படின்றதையும் எஸ்கே அவர்கள் சொல்லியிருக்காராம். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் எஸ்கேவை பார்த்து அவருடைய விஷன் பெருசாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது எல்லாம் தெளிவாக இருக்குது, ரொம்ப படங்கள் எல்லாமே இதுவாக இருக்குன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களே எஸ்கேவை புகழும் போது எஸ்கே அவருடைய க்ரோத்தும் பார்க்க முடியுது. அதே மாதிரி எஸ்கே அவர்கள் பண்ணுற ஒவ்வொரு படங்களும் பார்த்து பண்ணிட்டு இருக்காருன்றதும் தெளிவாகவே தெரியுதுன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி அவர் தன்னடக்கத்தோடு அவர் ரஜினிகாந்த் அவர்கிட்டையும் வந்து அவரை பற்றியும் புகழ்ந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்படியாக எஸ்கே அவர்கள் இந்த விஷயம் பேசுனது குறித்தும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.